காவேரி தான் கர்ப்பமா இருக்கிற விஜய் கிட்ட சொல்றாங்க. விஜய் துள்ளி குதிக்கிறாங்க. "இனிமேலும் நான் தங்கி இருக்க மாட்டேன். உங்க கூட தான் இருப்பேன். நம்ம வீட்டுக்கு போலாம் விஜய்" அப்படி சொல்றாங்க. "சரி காவேரி நம்ம வீட்டுக்கு போயிட்டு பெட்டி, படுக்கை எல்லாத்தையும் எடுத்துட்டு நம்ம கிளம்பி போகலாம். உங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு" அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லியும் காவேரி வீட்டுக்கு வர்றாங்க. இவங்க 2 பேரும் வரத பார்த்து சாரதா, "இவன் என்ன இவன் கூட சேர்ந்து வரா?" அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்காங்க. பார்த்துட்டு விஜயும் ரொம்ப சந்தோஷமா வந்துட்டு, "அத்தை நீங்க பாட்டியாக போறீங்க" அப்படின்னு சொல்லிட்டு சாரதா கிட்ட சொல்றாங்க. உடனே சாரதா, "என்ன சொல்ற?" அப்படின்னு ஷாக் ஆகுறாங்க. "இவன் என்னடி சொல்றான்? இவருக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா?" அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்கறாங்க. காவேரி கிட்ட கேட்கறாங்க. காவேரி, "ஆமாம்மா, அவர் சொல்றது உண்மைதாம்மா. நான் மாசமா இருக்கேன்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. "என்னடி நீங்க 2 பேரும் சேர்ந்தே வாழல. நாங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸா தான் பழகுறோம்" அப்படின்லாம் சொன்னா என்கிட்ட கதை விட்ட. இப்ப என்ன இப்படி சொல்ற? அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. "ஆமாம்மா, அன்னைக்கு உங்கள நினைச்சு எனக்கு பயமா இருந்துச்சு. அதனால தான் உண்மைய சொல்லல. நீங்க ஏதாவது வருத்தப்படுவீங்கன்னு சொல்லி தான்" அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க. அந்த நேரத்துல "அத்தை இப்பனாச்சும் காவேரி என் கூட அனுப்பி வைங்க" அப்படின்னு சொல்றாங்க. இந்த பக்கம் பாட்டி அவ வாந்தி எடுத்துக்கிட்டு இருக்கறத பார்த்து அவ அவ கர்ப்பமா தான் இருக்கான்னு சொல்லிட்டு, "இனிமேலும் ஏன் சாரதா பிடிவாதமா இருக்க? காவேரிய விஜயோட அனுப்பி வை" அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்றாங்க. "இத்தன நாளா பிடிவாதம் பிடிச்சது போதும் சாரதா. அந்த பையன் காவேரி தான் வேணும்னு சொல்லிட்டு இங்கேயே இருக்கிறான். எந்த பையனாவது இப்படி இருப்பானா? பொண்டாட்டிய பிரிஞ்சு போனா போகட்டும்னு தான் நினைப்பான். ஆனா காவேரிய பிரிஞ்சு இந்த பையன் இருக்க முடியாம காவேரிய கூட்டு போவேன்னு ஒத்த கால்ல நின்னுட்டு இருக்கான். ஆனா உன் பிடிவாதத்தினால தான் எல்லாமே இப்படி ஆயிடுச்சு. இப்ப மரியாதையா காவேரிய விஜய் கூட அனுப்பி வை அந்த பையனோட" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த பக்கம் கங்காவும், "ஆமாம்மா, பாட்டி சொல்றதுதாம்மா சரி. இனிமேலும் காவேரிய இங்க இருக்கிறது நல்லது கிடையாதும்மா. விஜயோட அனுப்பி வைங்கம்மா" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சாரதா மனசு மாறி, "சரி இனிமேலும் நீ இங்க இருக்க வேண்டாம். நீ உன் புருஷனோட புருஷன் வீட்லயே போயிரு" அப்படின்னு சொல்லிட்டு காவேரியே சொல்றாங்க. "நான் சந்தோஷமா தான் சொல்றேன்" அப்படின்னு சொல்றாங்க. இத கேட்டு எல்லாரும் சந்தோஷமாகுறாங்க. இந்த சீரியல் எப்படி இருந்தா நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.